கீதை சாப்டர் 5 பதம் 3 ஞேயஹ ச நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நித்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஞேய அறியப்பட வேண்டும். ச அவன், நித்ய எப்போதும், சந்நியாசி சந்நியாசி, எவன் ஒருவன், ந ஒருபோதும் இல்லை, துவேஷ்டி வெறுப்பது, ந இல்லை, காங்க்ஷதி விரும்புவது, நிர்த்துவந்துவ எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு, ஹி நிச்சயமாக, மகாபாகோ பலம் பொருந்திய புயங்களை உடையோனே, சுகம் இன்பமாக, பந்தாத் பந்தங்களிலிருந்து, பிரமுச்யதே முழுமையாக முக்தி அடைகிறான். எவனொருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதீக பந்தங்களில் எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகின்றான். பதம் 4 சாங்கிய யோகௌ ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதஹ சம்யக் உபயோர் விந்ததே பலம். சாங்கிய ஜட உலகின் ஆய்வறிவு, யோகௌ பக்தி தொண்டில் செயல், ப்ருதக் வெவ்வேறு, பாலா சிற்றறிவினர், பிரவதந்தி பேசுகின்றனர், ந என்றுமில்லை, பண்டிதா பண்டிதர்கள், ஏகம் ஒன்றில், அபி இருப்பினும், ஆஸ்திதக நிலை பெற்று, சம்யக் பூரணமாக, உபயோ இரண்டின், விந்ததே அனுபவிக்கின்றனர், பலம் விளைவு. பக்தி தொண்டு ஜட உலகின் ஆய்வறிவிலிருந்து வேறுபட்டது என்று அறிவற்றோரே பேசுவர். எவனொருவன் தன்னை இவ்விரண்டு பாதைகளில் ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்துகிறானோ அவன் இரண்டின் பலனையும் அடைகிறான் என்று உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.